நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் பார்த்தோம்னா ஃபேமிலியில் வந்து ஒரு 10-15 குழந்தைங்க இருந்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பா அம்மா சைடில் வந்து ஒரு 5-6 பேர் அப்படி இருந்தாங்க. நம்ம ஜென்ரேஷனுக்கு ஒரு 2 பேர் வந்திருப்போம். இப்போ வந்து தெருவுக்கு தெரு வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே தான் வந்து வி ஹாவ் டு டேக் அ வேக்கப் கால் டு ரிட்டர்ன் ஆக்சுவலி. காலரா, ஸ்மால் பாக்ஸ் இந்த மாதிரி டிசீசஸ்க்கெலாம் வந்து அலோபதி ஹஸ் ஹெல்ப் கிரேட்லி. நம்மளுக்கு வந்து அதெல்லாம் எராடிகேட் பண்ணுற அளவுக்கு வந்து டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டியாக மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் கேசஸை தாண்டி நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் தான் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரன்னிங் அ வெல்னஸ் சென்டர் இது வந்து மோர் ஆஃப் அ ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு க்யூர் செல் பண்ணுறது ஈஸி, பட் ஆனால் செல்லிங் ப்ரிவென்ஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட். So there is no way that you can come out of the medicine. அந்த மாத்திரை போட்டால் தான் your sugar levels will be normal. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு டோஸை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் இன்னொரு டேப்லெட், அதுவும் ஒர்க் ஆகலன்னு இன்சுலின். ஸோ இட் கீப்ஸ் கோயிங் அப் தானே தவிர அந்த மெடிசன்லேருந்து வந்து நீங்கள் குறைய முடியாது. இப்போ தைராய்டு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ஒரே ஒரு செல் இருந்தால் கூட அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து இட் வில் ஆக்சுவலி சென்ட் சிக்னல்ஸ் டு யுவர் பிரெயின் அந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒண்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பாடியை வந்து நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நாங்கள் பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சு என்னன்னா they are more focused on product industry rather than a service industry. Thanks for sponsoring this episode. Manna Mess, Asaivathil Arogyam. Lakshmi Krishna Naturals, dazzling solutions with natural touch. Start Insights, build a prominent venture. Dr. Aishwarya's Nature Cure Center, delivering nature's gift to mankind. மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸில் நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸோட டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ், இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க டாக்டர் ஐஸ்வர்யா அவர்கள். டாக்டர் ஐஸ்வர்யாஸ் நேச்சர் கியூர் சென்டரோட ஃபவுண்டர். ஆல்டர்னேட்டிவ் தெரபிஸ் பற்றி, ஹோலிஸ்டிக் வெல்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? I'm good. Thank you so much for joining our series, ma'am. So first question is alternative therapies மேல உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வந்து எப்படி வந்தது? Why alternative therapies? Why alternative therapies அப்படின்னா இப்போ ரெகுலர் கன்வென்ஷனல் மெடிசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there are a lot of பேஷண்ட்ஸோட கனெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். நம்மளே ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நம்மளால் ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து அவங்க மெடிசன் எழுதி தருவாங்க, அதை வந்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ ஆக்சுவலி தேர் இஸ் நோ கனெக்ட் வித் த கிளைண்ட் ஆக்சுவலி. ஸோ இங்கே ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ் அப்படின்னா நம்ம அப்படிலாம் வந்து மருந்து எழுதி கொடுத்துட முடியாது. எஸ்பெஷலி நேச்சுரோபதி நம்ம அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, ஃபுல் மென்டல், ஃபிசிக்கல், எமோஷ்னல் ஹிஸ்ட்ரி வரைக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அவங்கள ட்ரீட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வேர் நான் ஜாயின் பண்ணது வந்து பை சான்ஸ் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி, அதாவது நேச்சுரோபதியில் நான் ஜாயின் பண்ணது பை சான்ஸ் தான். பட் அங்கேருந்து வந்து இட் ஃபெல்ட் லைக் அ டெஸ்டினி. இட் வாஸ் மோர் லைக் அ ஹோம் டு மீ அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம கன்சல்ட் பண்ணுற விதம், நம்ம ட்ரீட் பண்ணுற விதம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸும் வந்து இட் இஸ் மோர் பர்சனல் டு மீ. ஸோ தட் இஸ் ஹவு ஐ got my chance into naturopathy. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. இதை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸை நான் எனக்காக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம், இதை நான் மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் எல்லாருக்கும் அப்படிங்கிற விஷயம் எங்கே தோணுச்சு? இது எங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கே எடுத்துக்கோங்களேன். எனக்கு நான் வந்து ட்ரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவரோ, ஒரு கோல்டோ, இல்லை வந்து ஒரு வலியோ வருது அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் டேக் அ டேப்லெட் அண்ட் இட் வில் கோ அவே. பட் வாட் யூ வாண்ட், நம்மளுக்கு வந்து எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வாண்ட் ஹெல்த் ஆக்சுவலி. எனக்கு நான் இந்த மாத்திரை போடுறதே எதுக்குன்னா, அடுத்து இந்த வலி வரக்கூடாது, எனக்கு இந்த கோல்டு சரியாகி நான் திருப்பி என்னோட வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாத்திரையை எடுக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வி வாண்ட் லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் அப்படின் போது இட் கம்ஸ் ஃப்ரம் வித்தின் ஆக்சுவலி.
நாட் ஃப்ரம் அவுட் சைட் மெடிசின்ஸாக இருக்கட்டும். மெடிசின்ஸ் டூ ஒர்க், நான் அது இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து இட் ஆக்சுவலி ஹீல்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ அதை நம்ம ப்ரமோட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை ஏன் நான் மற்றவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு நான் ஏன் இதை அட்வொகேட் பண்ணுறேன் அப்படின்னா, திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து இருந்த லைஃப் ஸ்டைல் இதுதான். அதாவது காலைல சன்செட்டுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ருவாங்க, ஐ மீன் சன்ரைஸ்க்கு அப்புறம் சாப்பிட்ருவாங்க, சன்செட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க, அதுக்கப்புறம் பெருசாக இந்த ஃபுட் ஐ மீன் லைட்டே இருக்காது. ஸோ தி கோ பேக் டு ஸ்லீப். ஸோ டே ஃபுல்லாகவும் வந்து அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்ற இது இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாபே அந்த அளவுக்கு இருக்கும். அப்படின்னும் போது அதெல்லாம் நம்ம இப்போ வந்து நம்ம தொலைச்சிட்டோம் வித் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராசஸில் நம்ம ஹெல்த்தும் வந்து டிட்டோரியேட் ஆகிட்டே வருது. ஸோ அந்த ரூட்ஸை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம பேசிக்ஸ்க்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா தான் யூ கேன் பி ஆஸ் ஹெல்த்தி ஆஸ் தேவர். அன்றைக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு டயபெட்டிஸ் கிடையாது, ஹைப்பர் டென்ஷன் கிடையாது, ஒபிசிட்டி கிடையாது. ஸோ தேவர் ஆல் வெரி பர்ஃபெக்ட். இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க, பெருசாக இந்த நோயும் இருக்காது. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம திருப்பி கொண்டு வரணும், ஹெல்த்தி கொண்டு வரணும் அப்படின்னு we have to return back to the nature. ஸோ இங்கே வைக்கப்படுற முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட பாடி நமக்கு ஹீல் பண்ணி கொடுக்கும், அதுக்கு ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான். ப்ளஸ் இந்த தெரப்பீஸ், ஹோலிஸ்டிக் வெல்னஸ், இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் இயர்ஸில் கேள்விப்படுற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற விஷயம் இதெல்லாம் முன்னாடியே இருக்குது, நம்ம அப்போவே வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏன் நம்ம இதை பற்றி பேசலை, இதை ஏன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்? We were more drawn to westernized culture. நம்மளோட இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் இப்போ நிறையா திருப்பி கேட்டுட்டு இருக்கோமா. ஸோ மில்லட்ஸ் வந்து புதுசு கிடையாது நம்மளுக்கு, அதுதான் நம்மளுடைய பாரம்பரிய உணவாக இருந்துச்சு. நம்மளுடைய கைக்குத்தல் அரிசியாக இருக்கட்டும், திணை, வரகு, சாமை, இதெல்லாம் தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்த விஷயம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா we were more drawn to polished rice, ஒயிட் கலரில் இருந்தால் தான் சுகர் சாப்பிடணும், கருப்பட்டியெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஸோ ஒயிட் கலரில் வந்து நம்ம சுகர் எடுக்கணும். அதே மாதிரி பீட்சா, பர்கர், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய வர 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 வி ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபார்ம்டு. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, காலரா, ஸ்மால் பாக்ஸ், இந்த மாதிரி டிசீசஸ்க்கெலாம் வந்து அலோபதி ஹஸ் ஹெல்ப் கிரேட்லி. நம்மளுக்கு வந்து அதெல்லாம் எராடிகேட் பண்ணுற அளவுக்கு வந்து டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டியாக மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் கேசஸை தாண்டி நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்லாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு போன காலம் போய் இப்போ வந்து ஆன் த ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3/4 ஆஃப் த ஹோல் டிசீஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஒபிசிட்டியாக இருக்கட்டும், ஜாயிண்ட் பெயின்ஸாக இருக்கட்டும், பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி. நம்ம நிறைய பேர் வந்து நம்மளோட தாத்தா பாட்டிலாம் பார்த்தோன்னா ஃபேமிலியில் வந்து ஒரு 10-15 குழந்தைங்க இருந்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பா அம்மா சைடில் வந்து ஒரு 5-6 பேர் அப்படி இருந்தாங்க. நம்ம ஜென்ரேஷனுக்கு ஒரு 2 பேர் வந்திருப்போம். இப்போ வந்து தெருவுக்கு தெரு வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே தான் வந்து we have to take a wake up call to return actually. ஸோ ரன்னிங் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ரன்னிங் வெல்னஸ் சென்டருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ரன்னிங் ஹாஸ்பிட்டல் இஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம போட்டோம் அப்படின்னாவே நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து நம்ம போய் கன்சல்ட் பண்ணி மெடிசன் வாங்கிட்டு வரதுக்கு பெருசாக சார்ஜ் ஆகாது. பட் என்ன அப்படின்னா யூ வில் கெட் இமீடியட் ரிசல்ட்ஸ் அலாங் வித் சம் சைட் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ தட் வில் பி தேர். ரன்னிங் அ வெல்னஸ் சென்டர் இது வந்து மோர் ஆஃப் அ ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு க்யூர் செல் பண்ணுறது ஈஸி, பட் ஆனால் செல்லிங் ப்ரிவென்ஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடாது அதனால் நீங்கள் இது வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா எல்லாம் அந்த அப்புறம் பார்த்துக்கலாங்க, இப்போயே என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ரன்னிங் அ வெல்னஸ் சென்டர் இஸ் ஆக்சுவலி அ பிட் டிஃபிகல்ட். அந்த சேலஞ்ச் வந்து இருக்குது. நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸும் அதாவது கிளைண்ட்ஸும் வந்து எப்படி வராங்க அப்படின்னா, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போய் அலோபதி ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி சித்தா, ஆயுர்வேதா இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நான் எல்லாமே பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு எதுவுமே சரியாகலை, நீங்களாவது எதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வராங்க. ஸோ தட் இஸ் ஒன் பிக் சேலஞ்ச் தட் வி ஆர் ஃபேஸிங். ஏன் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டே நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா அது ஈஸியாக அந்த இடத்துலையே ரிவர்ஸ் பண்ணியிருக்கலாம், சரியும் பண்ணிடலாம். பட்
ஓவர் த இயர்ஸ் பீரியட் ஆஃப் இயர்ஸ் இந்த எல்லா டாக்டர்ஸும் பார்த்து அவங்க வர்றதுக்கு எப்படியும் ஒரு 5 to 10 years ஆகிடும். ஸோ அந்த டைம்குள்ளே டிசீஸ் ப்ராக்ரெஷனும் வந்து நிறையா ஆகிடும். ஸோ அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் டைமாக இருக்கும். தட் இஸ் ஒன் பிக் சேலஞ்ச் தட் வி ஃபேஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டேர்மே வந்து வாட் ஐ ஃபீல் இஸ் நிறைய பேருக்கு இன்னும் சரியாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகலை. எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹோலிஸ்டிக் வெல்னஸ்? ஹோலிஸ்டிக் அப்படின்னா அவங்க எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளை வந்து எதுவுமே செய்ய சொல்ல மாட்டாங்க, நம்ம வந்து அப்படியே ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது ஹோலிஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது we have to take in every factor that contributes to the disease condition. ஸோ நம்மளோட அது லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம், எமோஷ்னல் ஸ்டேட்டாக இருக்கலாம், அண்டர்கோ பண்ணுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பர்சனை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஒரு மாத்திரை கொடுத்துட்டு அந்த பெயின் போயிடும், பட் அது எதனால் வந்தது அப்படிங்கிற அந்த ரூட் காஸ் சரியாகாது. ஸோ இட் கீப்ஸ் கம்மிங் பேக். ஸோ ஹோலிஸ்டிக்காக பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி திங் மஸ்ட் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் இன் இட்ஸ் ஓன் வே. ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூ பிகம் அ பெட்டர் பர்சன், யூ பிகம் அ ஹெல்த்தி பர்சன். ஸோ அந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து தே ஷுட் பி ரெடி. நான் எதுவுமே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா நாங்கள் டயட் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது டீ காஃபி அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். என்ன மேடம் டீ காஃபியில் கை வச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஏன் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்கிறாங்க, இல்லை வந்து எதனால் இந்த டீ காஃபி அவாய்ட் பண்ணணும், எதனால் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னாலே they'll ஸ்டார்ட் அக்செப்டிங் ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஸோ நீங்கள் நம்ம பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, சில டிசீஸ்க்கு வந்து அலோபதி ரொம்பவே நல்லா கியூர் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இது ரிலேட்டாக எனக்கு வந்து 2 கொஸ்டின் இருக்குது. ஒரு கொஸ்டின் வந்து எந்தெந்த டிசீஸ்க்கு நம்ம டைரெக்டாக அலோபதி போயிடுறது நல்லது, நேச்சர் கியூர் ட்ரை பண்ண வேண்டாம். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அலோபதியில் ப்ரூவன் ரிசர்ச் அப்படிங்கிறது இருக்குது. நேச்சர் கியூரில் நம்ம அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது நமக்கு பேக்கப்பாக இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு சில சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணும்போது. ஸோ ஹவ் யூ ஃபேஸ் தட் அப்படிங்கிறது? டு ஆன்சர் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அலோபதி வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் ப்ரிஃபர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் அலோபதி எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, ஒரு வூண்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். இப்போ ஆன்டிபயோட்டிக் எல்லாரும் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் ப்ரிஸ்கிரைபான டாக்டர் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கண்டிஷன்ஸ், அதாவது வந்து ஒரு டெர்மினல் இல்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கேன்சரில் வந்துட்டு அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுச்சு, இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது நீ வந்து ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும், இல்லை வந்து ஃப்ராக்சர்ஸு வூண்டு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் அலோபதி எடுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு நேச்சுரோபதி ஒர்க் ஆகும். அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா நம்மளுடைய இன்டர்னல் என்விரான்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரைமரி கான்செப்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மஸ்கிட்டோஸ் டோன்ட் ப்ரீட் இன் க்ளீன் வாட்டர் இல்லையா? ஸோ ஏன் வருது, ஏன் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு ஜெர்ம் எப்படி உங்களோட உடம்புல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு அன்க்ளீன் என்விரான்மெண்ட்டை நம்ம பாடிக்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இன் தேட் வே நேச்சுரோபதி கேன் ஹெல்ப். ஸோ ரெகுலராக வந்து நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணி நம்ம டீடாக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஐடியல் என்விரான்மெண்ட் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கிட்ட வராது. ஸோ அதே மாதிரி டயபெட்டிக் வூண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து கேன்சர் ஸ்டேஜஸில் இருக்கலாம். டயபெட்டிக் வூண்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் நேச்சுரோபதி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கேன்சர்லலாம் வந்து we can actually work alongside with allopathy to actually என்ன சொல்கிறேன் improve the quality of life. ஸோ நாங்கள் நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம். இப்போ கீமோ ரேடியோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்பவே டவுன் ஆகிடும். அவங்களோட டைஜஷன் இம்ப்ராப்பராக இருக்கும், ஸ்லீப் ஒழுங்காக இருக்காது, தே மைட் ஹாவ் ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நேச்சுரோபதி கேன் ஹெல்ப். ஏன்னா அதுக்கும் இன்னொரு டேப்லெட் எடுக்காமல் ஹோலிஸ்டிக்காக அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ
அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த அவேர்னஸ் இருந்துருச்சு அப்படின்னாலே எதுக்கு எது எடுத்தா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எங்கெல்லாம் நேச்சுரோபதி நீங்க எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, பிசிஓடி, இப்போ நிறைய பேருக்கு வந்து பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மெடிசின் எடுத்து பழகிட்டோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இஷ்யூஸ். ஹார்மோன் வந்து எப்படி இப்போ நம்மளுக்கு அப்பெண்டிக்ஸ்ன்னு ஒரு ஆர்கன் இருக்குது. ஸோ அதோட ஆக்சுவல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணாததுனால நவ் இட் ஹாஸ் பிகம் அ வெஸ்டிபியூலர் ஆர்கன். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் இப்போ நம்ம ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். என் பாடி செக்ரீட் பண்ணல, ஸோ நான் வெளிலேருந்து ஒரு டேப்லெட் போட்டு அந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ண வச்சுட்டு ஐம் ரன்னிங் த ஷோ. ஸோ அப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வாட் யுவர் பாடி வில் ஆக்சுவலி திங்க் அப்படின்னா, ஓகே இந்த மெடிசன் இந்த ஹார்மோனை வந்து நம்ம செக்ரீட் பண்ண வேண்டாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு ஷட் டவுன் மோட்லேயே தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ வே தட் யூ கேன் கம் அவுட் ஆஃப் த மெடிசன். அந்த மாத்திரை போட்டால் தான் யுவர் சுகர் லெவல்ஸ் வில் பி இன் நார்மல். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு டோஸை ஆட் பண்ணுவாங்க, ஸோ அகெயின் இன்னொரு டேப்லெட், அதுவும் ஒர்க் ஆகலன்னு இன்சுலின். ஸோ இட் கீப்ஸ் கோயிங் அப் 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 தானே தவிர அந்த மெடிசன்லேருந்து வந்து நீங்கள் குறைய முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம நேச்சுரோபதியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி வில் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எஜுகேட் த பேஷண்ட். எதனால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, என்ன பண்ணால் இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வில் எஜுகேட் த பர்சன். ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வரும், ஓகே இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம உடம்புல இப்போ தைராய்டு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ஒரே ஒரு செல் இருந்தால் கூட அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து இட் வில் ஆக்சுவலி சென்ட் சிக்னல்ஸ் டு யுவர் பிரெயின், அந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒண்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பாடியை வந்து நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணலாம். அது கம்மியாக தான் சுரந்துருக்கு, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பிசிஓடி இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் ஆக்சுவலி ட்ரெயின் யுவர் பாடி. தட் இஸ் வாட் வி ஆக்சுவலி டூ இன் நேச்சுரோபதி. ஸோ இப்போ க்ரானிக் டிசீசஸ் அப்படின்னு நம்ம ஒரு டேர்ம்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து there is no cure அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்கப்படுது. அதை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும் நேச்சுரோபதியில் பண்ண முடியும். ஸோ அதுதான் சொல்கிறேன், க்ரானிக் கண்டிஷன்ஸ் வந்து அக்யூட்டாக இருக்குது அப்படின்னா, இப்போ தான் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னா ப்ராபப்ளி வந்து அதை அப்பயே நம்ம சரி பண்ணிடலாம். க்ரானிக்கில் வந்து என்ன ஆகும்னா, the body is getting used to the normal routine every day. ஸோ அவங்க இப்படி தான் சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து டயபெட்டிஸோட சிம்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 10 years முன்னாடியிலேருந்தே யுவர் பாடி மஸ்ட் ஹவ் கான் த்ரூ ஸோ மெனி சேஞ்சஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட். அதெல்லாம் தோற்று போனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இன்றைக்கி அது வந்து சிம்டம்ஸ் வெளியில் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு 10 years முன்னாடியிலேருந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை பார்க்கணும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து சூப்பராக நான் வந்து நேச்சுரல் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றேன், நான் டைம் சாப்பிட்ருவேன், ஜங்கெல்லாம் நான் சாப்பிட்றேன். எத்தனை நாளா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு 1 year அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் ஜாபில் இருந்தேன், நான் வந்து வெளில தான் சாப்பிட்டேன். அதோட எஃபெக்ட் தான் இப்போ உங்களுக்கு வெளியில் தெரியுது. ஸோ பி மைண்ட்ஃபுல் ஆஃப் வாட் யூஆர் டூயிங். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, be mindful of what you're talking about yourself, how your emotions are handled, how your stress is there. So இது எல்லாத்தையும் நம்ம வந்து we have to take it into account so that you have a healthy life. ரெண்டாவதா வந்து உங்களோட ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, எஸ் அலோபதியில் வந்து there are a lot of research so to back up everything they have. நேச்சுரோபதி அப்படிங்கிறது வந்துட்டு தோ இட்ஸ் அ வெரி ஏன்ஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னாலுமே இப்போ ஒரு 25-30 years-ஆக தான் இட் ஹஸ் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் அகெயின். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் த ஃபோர் ரன்னர்ஸ் அப்படின்னும் போது வி ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் ரிசர்ச். நான் படிக்கிற காலத்தை விட வந்து இப்போ ஒரு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்திருக்கு. தெர் ஆர் என்ன சொல்லுவோம், ரிசர்ச் எவிடன்ஸ் நிறையவே இருக்குது டு பேக்கப் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரீட்மெண்ட் தட் வி கிவ். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட்க்கு கொடுக்கும்போதும் ஒன்னொரு ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்கும்போதும் வி ஃபோக்கஸ் ஆன் வெதர் இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படிங்கிறத பார்த்து தான் வி ஆக்சுவலி கிவ். ஸோ ஸ்லோலி இட் இஸ் பூமிங் அப். ஸோ கொஞ்சம் வருஷத்தில் வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ ஓரளவுக்கு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ் பற்றி எனக்கு புரிதல் இருக்குது. அலோபதி கம்பேர் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ் ஓகே அப்படின்னு நான் டிசைட் பண்ணி ஏதோ ஒரு கட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்டாக கூட நான் எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் வென் ஐ அப்ரோச் அது வந்து எனக்கு காஸ்ட்லியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இஸ் இட் அஃபோர்டபுள் ஃபார் ஆல்? இட் இஸ் ஆக்சுவலி அஃபோர்டபுள்.
எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மெடிசின்ஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்க, இல்லை வந்து இஃப் யூ கோ ஃபார் அ சர்ஜரி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியே எடுக்கிறேன். ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் வந்து யூ பே அரவுண்ட் 5 to 10 lakhs வந்து ஃபார் போத் நீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, யூ பே தட் அமௌண்ட். பட் அந்த நீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி போகாமல் இருக்கிறதுக்கு யூ கேன் பே லெஸ் அண்ட் யூ கேன் டேக் தி ட்ரீட்மெண்ட். ஸோ கன்வென்ஷனலி பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா, when you come in the early stages, it is actually easy for you and for us also. எங்களுக்கும் ட்ரீட் பண்ணுறது ஈஸி. ஒரு 2 ட்ரீட்மெண்ட் கொடுத்தே உங்களுக்கு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னும் போது the cost will also be better for you. When you come very late, ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது you will require a lot of treatments. யோகா வேணும், அக்குபங்க்சர் வேணும், மசாஜ் வேணும். ஸோ நான் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ ஆக்சுவலி வி ஆர் ஒர்க்கிங். இது வந்து எப்போ வந்து இந்த ரேட்ஸ் குறையும் அப்படின்னா, when more people approach us, இந்த ரேட்ஸ் கம்மியாகும். பிகாஸ் நம்பர்ஸ் வால்யூம் நம்ம பேசும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த மேன் பவரும் சரி, அந்த காஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் சரி, இது எல்லாமே வந்து கம்மியாகிறது வந்துட்டு when more people bring the awareness, more people approach us அப்படின்னா தான் வந்து அந்த காஸ்ட் கம்மியாகும். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் தேடி வந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி காஸ்ட் கம்மியாயிடும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, எந்த ஸ்டேஜில் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இஃப் சப்போஸ் எனக்கு தெரியாமல் நான் விட்டுட்டேன், என் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்டேஜ் வந்து they've crossed the stage, இந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க, இப்போ அவங்க வந்து அப்ரோச் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். டிபெண்டிங் அப்பான் எந்த ஸ்டேஜில் நீங்கள் வரீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு நீ பெயின் இன்னைக்கு தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு, நான் வந்துட்டேன் அப்படின்னா ஒரு ஃபியூ செஷன்ஸ் ஆஃப் அக்குபங்க்சர் இட் வில் பி ஃபைன். பட் வென் யூ கம் ஆஃப்டர் என்ன சொல்ல ஒரு 3-4 years கழிச்சு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் டைம் வந்து இட் வில் லெங்தன். நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெனர்ஸாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். யூ மைட் ரெக்வயர் இன்னும் ஒரு 1 month ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, whenever you come we will support you from there. அதுக்காக வந்து நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அதனால் உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து உங்களை ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை பெட்டர் ஆக்கிறதுக்கு வில் டூ ஆல் தி திங்ஸ். ஸோ நம்ம இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அக்சசிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு நியர்பையில் இருக்குது நான் போயிடுறேன் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி இப்போ நான் வெல்னஸ் சென்டர் அப்படின்னா நான் தேடி போக வேண்டியிருக்கு. ஆஸ் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நிறைய பீப்புள் அப்ரோச் பண்ணால் தான் உங்களால் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அக்சசிபிலிட்டி எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது இந்த வெல்னஸ் சென்டரில். ஸோ அதை எப்படி அட்ரெஸ் பண்ணலாம்? இது சொல்லணும் அப்படின்னா தேர் ஆர் ஆக்சுவலி அ லாட் ஆஃப் நேச்சர் கியூர் சென்டர்ஸ் அவுட் சைட் த சிட்டி. ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும், அந்த ஒரு நேச்சரோட உங்களை கனெக்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சென்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தேடி போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சிட்டி உள்ளே வந்து வி ஹவ் ஸ்டார்டட் டெவலப்பிங் சென்டர்ஸ் அந்த மாதிரி. பட் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே வந்து சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணி தேர் வாஸ் என்ன சொல்கிறது நாட் மச் ஆஃப் அ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுனால தே குவிட் அந்த சென்டர். அப்படிங்கும்போது அகெயின் அண்ட் அகெயின் பீப்புள் ஷுட் ஸ்டார்ட் ஹேவிங் தி அவேர்னஸ். வி ஆர் தேர். எனக்கு தெரிஞ்ச இங்கே சென்னையில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது, பட் இன்னுமே வந்து பீப்புளுக்கு அது தெரியல. அப்படின்னும் போது வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ், பட் அவங்க சைட்லேருந்தும் வந்து அது வரணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். அஸ் யூ ரைட்லி மென்ஷன்ட், அவேர்னஸ் இன்னும் ரீச் ஆக வேண்டி இருக்கு. அஸ் அ பிஸ்னஸ் பர்சனா நீங்கள் இந்த ஒரு கேப்பை எப்படி அட்ரெஸ் பண்ணுறீங்க? நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ கோ அவுட் ஃபார் கேம்ப்ஸ். ஸோ வந்து இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தாலோ இல்லை ஒரு கேதரிங் அப்போ இருந்தாலோ ஐ ரெகுலர்லி கோ ஃபார் கேம்ப்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி சும்மாவே ஜென்ரலாகவே வந்து ஆன் ரெகுலர் ஒர்க்கிங் டே வி கோ அவுட் டு பார்க்ஸ் போகிறது, அந்த மாதிரி வந்து வி ரீச் அவுட் டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அண்ட் வி கிவ் அவேர்னஸ். இது ஒரு விஷயம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து வி கிவ் அவுட் கார்பரேட் வெல்னஸ் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் மென்டல் இஷ்யூஸ்க்கு வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ இன் அ நேச்சுரல் வே அப்படிங்கிற மாதிரி வி கிவ் அவுட் கார்பரேட் வெல்னஸ் செஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி வி ஆர் வெரி ஆக்டிவ்லி putting up awareness on social media. That is actually இப்போ அது ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால we don't want to miss it out. ஸோ அதனால் அந்த வகையிலையும் we are spreading awareness. ஸோ எப்போவுமே I very firmly believe that patient education is the very first step.
ஸோ அவங்கள நம்ம எஜுகேட் பண்ணிட்டு தே ஷுட் மேக் அன் இன்ஃபார்ம்டு சாய்ஸ் ஆஃப் வாட் தே வாண்ட் அண்ட் வாட் தே டு நாட் வாண்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் இதை கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ரைட்டாக சொன்ன மாதிரி சஸ்டைனபிலிட்டி இன் வெல்னஸ் சென்டர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டேட்டா கூட இருக்குது, 20-25% ஆஃப் வெல்னஸ் சென்டர்ஸ் தான் வந்து 3 years தாண்டி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அஸ் அ பிஸ்னஸாக இங்கே சஸ்டைனபிலிட்டிக்கு நீங்கள் என்னென்ன ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? சஸ்டைனபிலிட்டி இன் ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து வி ஹாவ் டு டூ லாட் மோர். நம்ம கிட்ட ஃபஸ்ட்டு நம்பி வராங்க, த வெரி ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஷண்ட்ஸ் வந்து ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். அவங்க தான் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல அன்பெய்ட் மார்க்கெட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு இஸ் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அவங்க வந்தாங்களா, அவங்களோட பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னாலே அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு இப்போ அவங்க போய் ஒரு அவங்களோட ரிலேட்டிவோ இல்லை அவங்க ஃப்ரெண்டையோ கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா வி கிவ் தெம் சம் ரெஃபரல் போனஸஸ் மாதிரி, ரெஃபரல் டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி வி கிவ் தெம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஃபார் அஸ். மூணாவதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி ஹாவ் டு பி கான்ஸ்டன்ட்லி இன் டச் வித் அந்த ட்ரெண்டோட, அந்த மூவிங் ட்ரெண்டோட நம்ம வந்து இருக்கணும். ஸோ வி ஹாவ் டு கீப் அவர் செல்ஸ் அப்டேட்டட். வி ஹாவ் டு என்ன சொல்கிறது, நாலேஜ் வைஸும் சரி, நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் வைஸும் சரி, நம்ம வந்து வி ஹாவ் டு பி அப் டு த டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸும் நம்மளுக்கு வந்து இட் வில் பி குட். ஸோ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படின்னு வரும்போது, ஒரு வெல்னஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வரும்போது இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டோ இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட்டோ அந்த பர்சன் மேலே தான். அலோபதி நான் போகிறேன்னா கொடுக்குற மெடிசின்ஸ் மேலே தான் என்னோடய ட்ரஸ்ட் இருக்குது. இங்கே எனக்கு வந்து ஐஸ்வர்யா அவங்கள தெரியும், ஸோ அவங்கள நான் நம்பி போகிறேன். இங்கே என்ன சேலஞ்ச் வருது அப்படின்னா, ஸ்கேலபிலிட்டி வரும்போது எல்லா பேஷண்ட்ஸும் அவங்களை டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா, நான் ஐஸ்வர்யா அவங்கள தான் பார்க்கணும், அவங்க கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு. ஸ்கேலபிள் வரும்போது இந்த ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ ரன் 3 centers அப்படின்னும் போது சில பேஷண்ட்ஸ் வந்து இல்லை எனக்கு மேம் இருந்தால் தான் நான் வருவேன், மேம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணலாம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் என்ன மாதிரியான கேர் கொடுப்பேனோ, நான் என்ன மாதிரியான நாலேஜோடு நான் பார்க்குறேனோ, ஐ ஆக்சுவலி ட்ரெயின் மை செட் ஆஃப் டாக்டர்ஸ், மை ட்ரெயினிஸ் எல்லாரையுமே வந்து நான் வந்து அதே ஆஸ்பெக்ட்ஸில் நான் ட்ரெயின் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஒரு பேஷண்ட் பார்க்க வராங்க அப்படின்னா நான் எப்படி பர்சனலாக பார்ப்பனோ அதே மாதிரி தான் என்னோட டாக்டர்ஸும் பார்ப்பாங்க. ஸோ தட் பர்சனல் டச் வில் பி தேர். என்கிட்டயே நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அவங்க தான் அப்படியும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸையோ நம்ம ட்ரெயினிஸையோ இல்லை வந்து தெரபிஸ்ட் எல்லாரையுமே வந்து வி ஹவ் டு ட்ரெயின் தம் வெல். ஸோ அது ஐ என்ஷூர் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். பிகாஸ் வி ஸ்டடிட் ஃப்ரம் வேரியஸ் காலேஜஸில் இருக்கும், நம்ம அண்டர்கோ பண்ண ட்ரைனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரையுமே வந்து ஒரு யூனிஃபார்மிட்டிக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னாலே அந்த ஸ்கேலபிலிட்டி இஸ் பாசிபிள் அப்படின்றது. மூணாவது வந்து ஐ அசைன் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட் டு அ பர்டிகுலர் டாக்டர். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா தே வில் டேக் கேர் ஆஃப் தெம் பர்சனலி அப்படின்னும் போது தே நோ லாங்கர் நீட் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டேன் அப்படின்னா ஓகே ஒரு ரிவ்யூக்கு நான் பார்த்தா போதும், மற்றபடி இவங்க என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த ஸ்கேலபிலிட்டியும் வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே நிறைய விஷயம் இன்வால்வ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்டை நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் இந்த டாக்டருக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ பீங் ஏ டாக்டர் அப்படிங்கிறதே ஒரு ஒரு ரொம்ப ஒரு டைம் டிமாண்டிங்கான விஷயம். பீங் அன் ஆண்டர்ப்ரனர் இன்னொரு டைம் டிமாண்டிங்கான விஷயம். ரெண்டுத்தையும் ஐஸ்வர்யா எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி வந்து மேனேஜிங் போத் பீங் அ டாக்டர் அண்ட் பீங் அன் ஆண்டர்ப்ரனர் இட் இஸ் அ பிட் டிஃபிகல்ட் தான். பட் என்ன அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் போத் சைட்ஸ் ஆஃப் யூ இன் த லாங் ரன். ஸோ அப்படி தான் வந்து நானும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐ டூ அ லாட் ஆஃப் நெட்வொர்க்கிங், நிறைய வந்து ஈவெண்ட்ஸ்க்கு போகிறது, நிறைய கேம்ப்ஸு, நிறைய வெல்னஸ் கார்ப்பரேட்ஸ் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி பார்க்கறது மூலிமா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மை டீம் இஸ் மை பிக்கஸ்ட் சப்போர்ட் அண்ட் மை ஹஸ்பண்ட் இஸ் மை பிக்கஸ்ட் சப்போர்ட். ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து தே டேக் கேர் ஆஃப், ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் தி அட்மின் அண்ட் எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. அண்ட் என்னோட டீம் வந்து தே டேக் கேர் ஆஃப் அந்த பேஷண்ட் சென்ட்ரிக்காக பேஷண்ட் ஓரியன்ட் இருக்கிற டாஸ்க் எல்லாமே தே டேக் கேர் ஆஃப் தெம். ஸோ ஐ ஜஸ்ட் மேனேஜ் தெம் எவ்ரிபடி அண்ட் இட்ஸ் கோயிங் குட். ஸோ நம்ம எப்படி ஒரு பர்சனல் கனெக்ட் இந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸில் பார்த்தோமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிறது உங்களோட பாடிக்கு இருக்கக்கூடிய ஹீலிங் பவர் அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இங்கே மைண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதை நான் பார்க்குறேன். அண்ட் இப்போது
ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கவங்களுக்கு நம்ம சொன்னா அதை புரிஞ்சுக்குவாங்க. ம். கொஞ்சம் ஸ்டேஜ் கடந்தவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் பவர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ப மாட்டாங்க. எனக்கு கியூர் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் தே ஹேவ் டு இல்லையா? அவங்க நம்பணும். ஸோ இது நீங்க வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இந்த ஹீலிங் பவர் அப்படிங்கிற விஷயத்தையும், ரோல் ஆஃப் மைண்டையும் எப்படி அவங்களுக்கு எஜுகேட் பண்றீங்க? ஆக்சுவலி த்ரூ எம்பத்தி தான் வந்து இதை நம்ம பண்ண முடியும். ஸோ நாட் எவ்ரி கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் விசிட்லேயே வந்து தே டோன்ட் ஓப்பன் அப் ஃபுல்லி. இப்போ ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா, இல்லை ஏதாவது பயத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு முட்டி வலி மட்டும்தான் அப்படின்னு சொல்லுறாங்க. பட் எங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த ரூட் காஸ் வந்து முட்டியில் இல்லை, வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நம்ம வந்து வி ஹாவ் டு கெயின், என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட வந்து நம்ம எம்பத்தட்டிக்காக பேசும்போது வி கேர் ஃபார் தெம், வி ஜென்யூன்லி கேர் ஃபார் தெம் அப்படின்னு அவங்களுக்கு புரியும் போது வாட் தே டூ இஸ் தே ஆக்சுவலி ஓப்பன் அப். ஸோ இந்த ஓப்பன் அப் ஆகும்போதே அவங்க சரியாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப நாள் சப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, பயம் இருக்கும், இந்த கோவம் இருக்கும், யார்கிட்டையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில கோவம் வச்சுருப்பாங்க. இந்த கோவத்தை வந்து அவங்க இப்போ கோவப்படணும்னு அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் அக்னாலேஜ் தட் யூ ஆர் ஆங்க்ரி இன்சைட். ஸோ அப்படி பண்ணும்போதே வந்து யூ ஸ்டார்ட் ஹீலிங் ஃப்ரம் வித்தின். ஸோ நாங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய அக்குபங்க்சராக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், இட் வில் ஆல் ஸ்டார்ட் ஆக்டிங் ஆன் தேர் எனர்ஜிஸ். ஸோ அந்த எனர்ஜிஸ் டிஃப்ரென்சஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போதே என்ன ஆகும் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த பெயின் வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கோவே. நாங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், இதை நம்ம சரி பண்ணும்போதே வந்து தே கெட் பெட்டர். ஸோ நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் தெரப்பீஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஹைட்ரோ தெரப்பி, அக்யூபஞ்சர், யோகா இந்த மாதிரி. ஸோ ஈச் அதர் எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குதுங்க? ஓகே. ஸோ நம்மளோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் பஞ்சபூதாஸ். ஸோ பஞ்சமகாபூதாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து வெளியிலையும் இருக்குது, நம்மளுக்கு உடம்பு உள்ளேயும் இருக்குது. தட் இஸ் ஆக்சுவலி கால்ட் தி மேக்ரோகாசம். ஹியர் இஸ் தி மைக்ரோகாசம். ஸோ நம்ம உடம்புலையும் வந்து நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆகாயம் இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்குள்ளேயும் இருக்குது. அப்படின்னும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ், ஒரு டிராஃபிக் ஜாம் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். நம்ம உடம்புல வந்து எனர்ஜி போயிட்டுருக்கு. ஸோ ரோட்டில் கார் போகிற மாதிரி எனர்ஜி போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடுது, பி இட் வாட் எவர் ரீசன். ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒருத்தரோட வண்டி ஓடாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால நம்மளுக்கு வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. ஒரு இடம் ஃபுல்லாக வண்டியாக நிற்கும், இன்னொரு இடம் காலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உடம்புலையும் வந்து அந்த எனர்ஜி வந்து தடைப்படும் போது ஜாஸ்தியாக இருக்கிறதும் பிரச்சனை, கம்மியாக இருக்கிறதுன்ற பிரச்சனை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல வந்து பிரச்சனைகள் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் வச்சு, அந்த பஞ்சமகாபூதாஸை வச்சே நம்ம ட்ரீட் பண்ணும்போது பெருசாக எந்த விதமான இம்பேக்டும் வந்து ஹார்ம்ஃபுல் இம்பேக்ட் இல்லாமல் அந்த எனர்ஜி கரெக்ட் ஆகிடுச்சுனாவே யுவர் பாடி வில் ஸ்டார்ட் செட்டிங் ரைட். ஸோ நம்மளோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ யோகா இருக்கட்டும், யோகா ஃபோக்கஸஸ் ஆன் எனர்ஜி, பிரெத், நம்மளோட பிராணிக் எனர்ஜி மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அக்குபங்க்சர் அகெயின் டீல்ஸ் வித் எனர்ஜி. அண்ட் வாட்டர், ஒரு வாட்டர் தானே நம்ம சிம்பிளாக சொல்லலாம், பட் இட் டஸ் மேஜிக். ஸோ வாட்டர் வந்து இட் ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட்ஸ். நம்ம கொடுக்குற யோகாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்னோட ஒன்று சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, நான் இதை பண்ணுறேன், நீ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கொடுப்போம். கொடுக்குற ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டயட்டாக இருக்கட்டும், அதுவுமே வந்து இட் ஆக்சுவலி இம்ப்ரூவ்ஸ் தி எனர்ஜி. ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டயட் கொடுப்போம். இந்த ஒவ்வொரு ஃப்ரூட், ஒவ்வொரு வெஜிடபிளுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது, கலர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக அலைன் ஆகி நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துரும். ஈச் அண்ட் எவ்ரி தெரப்பிக்கு உங்களுக்கு ஒரு தெரபிஸ்ட் அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டியான பர்சன் வந்து தேவையில்லை. உங்களுக்கு இவங்களை ஃபைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கா? நிறைய பேர் இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த தெரப்பி ஓரியன்டாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்களா? ஹவ் இட் வாஸ்? ஓகே, நாங்கள் வந்து வி மோஸ்ட்லி எம்ப்ளாய் டாக்டர்ஸ் ஹியர். டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்டர்ன்ஸ் இருக்காங்க, அண்ட் தென் வி ஹாவ் தெரபிஸ்ட் ஃபார் மசாஜஸ் அண்ட் அதர் சர்வீசஸ் மட்டும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஃபைண்டிங் டாக்டர்ஸ் இப்போ வந்து நிறைய ஜூனியர் பட்டிங் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் மேக்கிங் தெம்செல்ஸ் வெரி எக்யூப்ட், வெரி ஸ்கில்டாக வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ கோர்சஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எடுத்து நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, அவங்க the challenge is to find the right person. நம்ம வைபுக்கு செட் ஆகுறாங்களா, நம்ம ஸ்கில் செட்டு, நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்காங்களா, வில்தே என்ன சொல்கிறது, நம்மளோட அந்த ஜேர்னியில் வந்து நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. அதர் தென் தட் இட் இஸ் ஃபைன்.
ஸோ உங்களுக்கு எப்படி ரைட் பர்சனாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச் இருக்கோ, இந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ் இல்லை ஆயுர்வேதா இந்த மாதிரியான நேச்சுரோபதிலாம் வரும்போது ரைட்டான சென்டர்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுலையும் ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு சேலஞ்ச் வந்து இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் எங்ககிட்ட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லணும், நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம், எங்களுக்கு ரைட்டான பர்சன் வந்து எங்களால் ஃபைண்ட் பண்ண முடியல, ரைட்டான சென்டரை ஃபைண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கா? இப்போ நம்ம அலோபதி அப்படின்னா நம்ம டாக்டர்ஸ்க்கு அவங்களுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சென்டர்ஸ் வரும்போது நம்ம என்ன பார்க்கணும்? நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரான்னு பார்க்கணும். பிகாஸ் ஐ ஹியர் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மெனி ஆஃப் மை பேஷண்ட்ஸ். நான் இங்கே அக்குபங்க்சர் ட்ரை பண்ணேன், அங்கே பண்ணேன், எனக்கு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு. அவங்களுக்கு எப்படின்னா, மோர் தேன் தி பர்சன், அவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் மேலே தே லூஸ் ட்ரஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டேக் கேர் இஸ், அது ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு குவாலிஃபைட் டாக்டர் தானா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவதாக வாட் இஸ் த சர்வீசஸ், ரிவ்யூஸ் பார்க்கலாம். கூகுளாக இருக்கட்டும், இல்லைனா வந்து த்ரூ ட்ரஸ்டட் சோர்ஸ். இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். ரெண்டாவதாக வந்து அந்த டாக்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐ ரன் டாக்டர் ஐஸ்வர்யாஸ் நேச்சர் கியூர் சென்டர் அப்படின்னா, வாட் ஐம் ஐ குவாலிஃபைடு வித், என்னோட ஸ்கில் செட் என்ன, இவங்க பார்த்தா நம்மளுக்கு சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல போயிட்டு தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ரிசல்ட்ஸ் அப்படின்னும் போது இந்த சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்க தான். நம்மளை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது, யாரெல்லாம் நேச்சர் கியூர் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, அலோபதி போயிட்டு அங்கே தேர் இஸ் நோ ஸ்கோப், இதுக்கப்புறம் ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்ற கட்டத்தில் தான் சரி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ் பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இது மேபி ராங்காக கூட இருக்கலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்குது, முன்னாடியே வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களா, இல்லை அலோபதி போயிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நோ சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறோன்ற மாதிரி இருக்கா? ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, தேர் ஆர் a lot of clients who come to us after, என்ன சொல்கிறது, ஒரு முட்டி வலி வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்காங்க. வெரி ஃபியூ பீப்புள் தே கம் டைரக்ட்லி டு அஸ். ஸோ அதுவும் இருக்குது. பட் என்னன்னா, ஐ விஷ் த சேஞ்ச் ஷுட் பி தேர். என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே நேச்சுரோபதியில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அதில் முடியலன்னா நீங்கள் அலோபதி ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் வந்து டேப்லெட் எடுக்கிறது, ஒரு சர்ஜரி போகிறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளோட பாடியை அதை சரி பண்ணும் அப்படின்னும் போது we can try that in a different way அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ நம்ம வந்து 3 சென்டர்ஸ் நம்ம வந்து ஆக்டிவாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கோயிங் ஃபார்வர்ட் நம்மளோட விஷன் என்ன, நம்மளோட சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட என்னென்ன பிளான்ஸ் இருக்குது? டூ யூ ஆப்ட் ஃபார் ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷன்ஸ், அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா, இல்லை இந்த மாதிரி? We are actually looking forward to do it on a larger scale. வந்து நிறைய இப்போ நான் ஆக்சுவலி வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து முகப்பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸு அவங்க ரெஃபர் பண்ணி நிறைய பேர் வந்து அந்த அதர் சைட் ஆஃப் த சிட்டி வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. சில பேர்லாம் ஈசிஆர்லேருந்து கேட்பாங்க, ஸோ ரொம்ப தூரமாக இருக்குது, எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லும்போது தான் வி தாட் ஆஃப் ஓப்பனிங் அ செகண்ட் சென்டர். இந்த எல்லா ட்ரீட்மெண்ட், ஹைட்ரோதெரப்பி, மட்டு, பிளான்டின் லீஃப் பாத், யோகா, அக்குபங்க்சர், இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறது சிட்டிக்குள்ளே நம்மள்கிட்ட தான். ஸோ அந்த ஃபெசிலிட்டியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயமே. நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும். ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஷுட் ஆக்சுவலி பெனிஃபிட் ஃப்ரம் அஸ். ஒரு ஹெல்த்தி ஆஸ்பெக்டில் இருக்கட்டும், ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கட்டும், இது வந்து லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஷுட் ஆக்சுவலி பெனிஃபிட். ஸோ வி ஆர் ஆக்சுவலி திங்கிங் ஆஃப் டேக்கிங் இட் டு அதர் சிட்டிஸ் ஆஃப் the state. If that is possible, we are also open for franchising thing. ஸோ as a doctor turned entrepreneur, என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அது வந்து டாக்டராக இருக்கும்போது தெரியல? டாக்டராக இருந்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, கிளினிக் போட்டு உட்காந்தா பேஷண்ட் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம வந்து நம்மகிட்ட ஸ்கில் இருக்குது, பேஷண்ட் பார்த்தா சரியாயிரும், அதனால நம்மளை நம்பி வருவாங்க அப்படின்னு சொன்னோம். பட் அது போட்டு உட்காரும்போது தான் தெரிஞ்சது, இல்லை வரமாட்டாங்க, we have to give a shout out for ourselves அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. I have to be the first and the best sales person of my center அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அதனால இப்போ வந்து what I'm doing is I've started focusing more on the entrepreneurial journey to make people know.
ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச நான் ஒரு விஷயம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நான் அதை வச்சுட்டு நானே உட்காந்துட்டு இருந்தேன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ அதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தாதான் அந்த பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஐம் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஷை படக்கூடாது அப்படிங்கிறது நான் என்டர்பிரினர் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆல் தீஸ் திங்ஸ் ஐ மீன் it requires a different you, it requires a newer you அப்படின்னும் போது you should be ready for it. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் சென்டர் ரன் பண்ணுற ஒரு டாக்டர் எங்ககிட்ட இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பில் என்னென்ன ப்ராக்டிசஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஃபார் ஹோலிஸ்டிக் வெல்னஸ்? I do yoga regularly. ஸோ அது வந்து I don't skip at all. நெக்ஸ்ட் வந்து என்னோட நான் சொல்கிற மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஒரு பஞ்ச தந்திராஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த 5 விஷயத்தையும் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ அது வந்து என்னென்னா யூ ஷுட் அட்லீஸ்ட் ட்ரிங்க் அட்லீஸ்ட் 8 glasses of water every day ஈக்குவல்ஸ் டு அரௌண்ட் 2 to 3 liters. ஸோ எப்போவுமே நான் வந்து என் பக்கத்தில் ஒரு பாட்டில் வச்சுருப்பேன். ஸோ நானே மறந்தாலும் தண்ணி அது பார்க்கும்போதெல்லாம் ஓகே ஒரு சிப் எடுத்து குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அது ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ரெண்டாவது வி ஃபோக்கஸ் ஆன் ஈட்டிங் ஒன்லி 2 meals a day. ஸோ 2 major meals a day வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். தேர்ட் திங் வந்து வி ஹாவ் டு அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் ஒரு 30 to 60 minutes வந்து ஒரு நாளைக்கு எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ், பீட் யோகா, பீட் ஒரு வாக்கிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரேயர் இட்ஸ் ஆக்சுவலி அ மெயின் திங். ஸோ ப்ரேயர் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாஸ்டிங் பண்ணிடணும். ஸோ ஒரு மாதிரி லைட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வெறும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிஸி டேயில் வந்து யூ கேன் நாட் ஃபாஸ்ட் வித்தவுட் ஹேவிங் எனி திங். அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃப்ரூட் ஃபாஸ்டிங், ஒரு ஜூஸ் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஐ கம்ப்ளீட்லி ஃபாலோ. அதே மாதிரி ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்துச்சு அப்படின்னா ஐ டோன்ட் இமீடியட்லி கோ ஃபார் மெடிக்கேஷன். அது எனக்காக இருக்கட்டும், என் பசங்களுக்காக இருக்கட்டும், வி ஃபோக்கஸ் ஆன் என்ன சொல்ல அதுவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி டயட்டில் நாங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி டேக் இட். என்னோட பையனுக்கு வந்து ஹி ஹேட் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். ஸோ தும்மிக்கிட்டே இருப்பான், அந்த ஸ்னீசிங் இருந்துகிட்டே இருக்கும். ஹீ ஹேட் வெரி ஃப்ரீக்வெண்ட் கோல்டு, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அண்ட் இப்போ வரைக்குமே வந்து அவனுக்கு அந்த அந்த ஸ்னீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அவன் உள்ளே வந்து நாங்கள் ஒரு மெடிசன் வச்சுருக்கோம். தட் வி டூ இட் அட் ஹோம் ஒன்லி. ஸோ அந்த ஒரு இம்யூன் பூஸ்டர் மாதிரி ஒரு பவுடர் இருக்கும், அவனே அதை எடுத்து போட்டுப்பான், தேன் கலந்து அவனே சாப்பிட்டுட்டு போயிடுவான். ஸோ எனக்கு சரியாயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம் இல்லையா? ஸோ அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ உங்களோட சீக்ரெட் வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ஒரு வெல்னஸ் சென்டரை தேடி போகிறேன். அவங்க சஜஸ்ட் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி டயட்டு. ஸோ ஒரு இன்ன டேயில் அதுக்கு நான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டு பி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்னால் அது பண்ண முடியுமான்னு தெரில. நம்ம எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் போயிட்டுருக்கோம். வென் இட் கம்ஸ் டு அலோபதி எனக்கு மாத்திரை போட்டால் அங்கே வேலை முடிஞ்சுது. பட் இங்கே நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது டிஃபிகல்ட்டாக இருக்குது இல்லையா? இன்றைக்கி டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸ்டார்ட் வித் ஆக்சுவலி பேபி ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். என்னால் 1 hour யோகா பண்ண முடியல, 1 hour வாக்கிங் போக முடியும், அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் 10 minutes. ஒரு 10 minutes நம்மளுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். வெறும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் மட்டுமே நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ மற்றபடி எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வந்து யூ கேன் டூ ப்ரீதிங். உட்கார்ந்த இடத்துல நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு 5 minutesக்கு நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். நீங்கள் சாப்பிட்ற அந்த இட்லி தோசைக்கு பதிலாக யூ கேன் ஹாவ் அ சாலட். தட் இஸ் ஆக்சுவலி டூவபிள் தான். ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம ட்வீக் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வர பேஷண்ட்ஸே சம் பீப்புள் ஆர் இன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. அவங்களே வந்து தே டோன்ட் டேக் மெடிசின்ஸ் ஃபார் என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் அவங்க ஓன் ஃபேமிலிக்குமே தே டோன்ட் ப்ரெஸ்கிரைப் மெடிசின்ஸ். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த லாங்கர் ரன் திஸ் வில் ஆக்சுவலி ஹெல்ப் யூ ரேதர் தேன் டேக்கிங் மெடிசின்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் ரிலீஃப். ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஒன்றுலேருந்து இன்னொரு ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வில் ஆக்சுவலி கோ அ லாங் வே. நைட் வந்து ஒரு 10 o'clock தூங்கிடணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் யூ ஹேவ் அ செல்ஃபோன் இன் யோர் ஹேண்ட். நம்ம வந்து மைண்ட்லெஸ்ஸாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது மணி 12 ஆகுதா 2 ஆகுதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இல்லாமல் புட் டவுன் யோர் ஃபோன், ஸ்லீப் அட் 10, வேக்கப் அட் 6. அந்த தட் இஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும்.
ஒரு ஒரு பெட்டர் டோபமினை வந்து அது செக்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ஹெல்த்தும் வந்து ப்ராப்பராக இருக்கும்போது யூ கேன் என்ஜாய் இட் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ ஒரு டாக்டர்ஸ் அவங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன அவேர்னஸ் ஒரு பக்கம் அண்ட் நம்மளை நம்ம அந்த இடத்துல நம்ம பொசிஷன் பண்ணிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ ஹவ் உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி எப்படி இருக்கு? ஐ வாஸ் இஸ் ஆக்சுவலி அ வெரி கேமரா ஷை பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் பேச மாட்டேன், நான் அதெல்லாம் பண்ண சொல்லாதீங்க, நான் பேஷண்ட் வேணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ த மொமெண்ட் த கேமரா இஸ் ஆன் ஐ கேனாட் டாக். ஸோ அந்த மாதிரி இருந்த பர்சன் தான். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் என்ன சொல்கிறது, ஒரு ஐ ஹேட் அ மெம்பர் ஹூ வாஸ் ட்ரைனிங் மீ ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து நீங்கள் சும்மாவாது பேசுங்க மேம், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு புஷ் பண்ணி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு என்ன பேசுகிறதுனே தெரியாது. அதாவது பேஷண்ட் கிட்ட நம்ம எவ்வளோ வேணால் பேசிடலாம், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்னா எவ்வளோ வேணால் பேசிடலாம், கேமரா ஆன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பேச்சு வராதுங்க அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வி ஆர் டாக்கிங், அந்த என்ன சொல்கிறது, மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால வி ஆர் டேக்கிங் இட் ஃபார்வர்ட். இன்னும் ஐ ஹாவ் அ வெரி லாங் வே டு கோ. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிஸ்னஸில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா? பீப்புள் கிட்ட இது போய் சேருதா? இல்லை அது உங்களுக்கு பிஸ்னஸில் வந்திருக்கா? அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் வந்திருக்கு? நான் உங்களை பார்த்துருக்கேன் டாக்டர், நீங்கள் பேசியிருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கா? ஆமாம், நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு, ரெகுலராக நான் உங்களை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஸ்னஸ்க்குமே வந்து நிறைய பேர் வந்து ஓகே இது சொல்கிறாங்க, இது நம்ம என்னன்னு பார்ப்போம். வி ஹாவ் சம்திங் கால்ட் ஐரிஸ் டயக்னோசிஸ். ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட கருவழியை பார்த்தே நம்மளால் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ வி டோன்ட் ப்ரிஸ்கிரைப் த பேஷண்ட் ஃபார் சிடி ஆர் எம்ஆர்ஐ அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் திங் வி டூ ஒன்லி நேச்சுரல் டயக்னோசிஸ், பல்ஸ் டயக்னோசிஸ் பார்ப்போம், ஐரிஸ் டயக்னோசிஸ் பார்ப்போம். ஸோ அப்படி வந்து நாங்கள் அதை அவேர்னஸாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது எப்படி பார்த்து சொல்வீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஜென்யூனாக ட்ரஸ்ட் பண்ணி வந்தாங்க, சில பேர் வந்து அது எப்படி உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கூட வந்து கேட்டுட்டு போனாங்க. So that was one thing which had a massive response. So அந்த மாதிரி we create awareness so that people come to know about us and they can start using our services அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. சோஷியல் மீடியா பார்த்து நிறைய பேர் வந்து they've come to us as clients. இப்போ we have been building a very good rapport with them. ஸோ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பற்றி அவேர்னஸ் இப்போது டிஜிட்டல் எரால க்ரியேட் ஆகிருக்கோ அதே அளவுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய க்ரியேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ உங்களை அப்ரோச் பண்ணுற பீப்புள் வந்து நிச்சயமாக அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸோட தான் வருவாங்க. எப்படி நீங்கள் அவங்களுக்கு வந்து அதை கிளாரிஃபை பண்ணுவீங்க? இல்லை உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்காது? இப்போ வந்து எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் அ டேப் அவே அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கூகுளில், நம்மளுக்கு இன்ஸ்டாவில் வந்து இருக்குது அப்படின்னும் போது இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா they'll come up with another question. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அங்கே இந்த மாதிரி சொன்னாங்க, நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா the very few times வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்னடா இப்படிலாம் கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா we have realized ஓகே அவங்களும் ஏதோ ஒன்று பார்த்துட்டு அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி it is my duty to actually tell them should they or should they not follow அப்படின்னு. ஸோ அதனால் நான் சொல்லிடுறேன், இல்லை நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் இப்போ நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் பீப்புள் ஆர் நாட் டேக்கிங் இட் இந்த என்ன சொல்கிறது, நம்ம சொல்கிற விதத்துலேயே அவங்கக்கிட்ட அது ரீச் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ தட் சேலஞ்ச் இஸ் ஆக்சுவலி தேர். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சைட்லேருந்து சேலஞ்ச் இருக்கா மாதிரி எங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேலன்ஸ்டு டயட்டுன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க, ஒரு சில பீப்புள் பேலன்ஸ் டயட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எங்களுக்குமே இது சேலஞ்சிங்காக தான் இருக்குது, எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் அதுக்கு ஒரு பேக்கப்போ ரிசர்ச்சோ அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் சைட்லேருந்து இது எப்படி அட்ரஸ் பண்ணுறது? திஸ் இஸ் ஆக்சுவலி பிக் ஆஃப் அ சேலஞ்ச் தான் அப்படின்னு சொல்லணும். என்னன்னா வாட் எவர் கோஸ் வெல் வித் யுவர் இன்ஸ்டிங்க்ட் அதை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. ஜஸ்ட் பிகாஸ் a lot of people says that it should be true அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறதுனால அது பொய்னும் ஆயிடாது அப்படிங்கிறது. ஸோ என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஃபர்ம் பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், நம்ம பாடிக்கு வந்து சில விஷயங்கள் ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் இப்போ என்ன கேட்டிங்கன்னா யாராவது வந்து 2 மணிக்கு தூங்குங்க நைட்டு அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு 9-10 o'clock தூங்குறது தான் கரெக்ட் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் அதை மட்டும்தான் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து பீப்புள் ஆல்சோ ஷுட் கோ அலாங் வித் த என்ன சொல்ல பிலீஃப் சிஸ்டமோடு அவங்க போனாங்க அப்படின்னா, பிகாஸ்
நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே வந்து நம்ம கல்ச்சரோட என்னதான் நம்ம பேசினாலும் நம்ம கல்ச்சரோட we are still there with that only. ஸோ அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபியூச்சர் விஷன் ஆஃப் டாக்டர் ஐஸ்வர்யாஸ் நேச்சர் கியூர் சென்டர் என்ன? டாக்டர் ஐஸ்வர்யாஸ் நேச்சர் கியூர் சென்டரோட விஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லார் வீட்லேயும் எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், வித்தவுட் எனி டிசீசஸ், வித்தவுட் எனி ஹெல்த் இஷ்யூஸ், எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும். அண்ட் தட்டும் நான் நேச்சுரல் ஆஸ்பெக்டாக இருக்கணும். மோர் ஆஃப் அ ப்ரிவென்டிவ் டிசீஸ் ரேட்டை வந்து கம்மி பண்ணணும். நாங்கள் வந்து அது மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து கம்மி பண்ணணும், டு ஸ்ப்ரெட் ஹெல்த் எவ்ரிவேர் நேச்சுரலி அப்படிங்கிறது தான் எங்களோட விஷன். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்வெஸ்டர் மாடல் ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ டு ஸ்கேல் அப் த பிஸ்னஸ், டு எஸ்டாப்ளிஷ் ஃப்ரான்ச்சைஸ், அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, பிகாஸ் இப்போ என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்குறது என்னென்னா, சென்னையில் வச்சுருக்கீங்க, நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம், எங்களுக்கு இங்கே யாராவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இன்னும் ஒரு லார்ஜர் ஸ்கேல் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது ரீச் ஆகணும் அப்படின்னா இன்வெஸ்டர் மாடல் வில் ஆக்சுவலி ஹெல்ப். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வந்து இன்வெஸ்டர் கிட்ட பிச் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்? மோஸ்ட்லி என்னென்னா இன்வெஸ்டர் மாடலில் வந்து நாங்கள் ஒரு 2-3 இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நாங்கள் பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்ச என்னென்னா, தே ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி ரேதர் தேன் அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக நான் இருக்கும்போது அதை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆர் லிட்டில் ஹெசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நம்மளோட அந்த வெல்னஸ், ஹோலிஸ்டிக் வெல்னஸ், இந்த ஒரு ஃபீல்டில் எங்கேயாவது ஒரு கேப் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இட் டேக்ஸ் அ லிட்டில் டைம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டேப்லெட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பெயின் குறைஞ்சிரும். அது திருப்பி வருதுங்கிறது செகண்டரினாலும், எனக்கு இப்போ நான் மாத்திரை போட்டேன்னா டக்குன்னு எனக்கு பெயின் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இட் வில் டேக் ஒரு 2 or 3 days டு ஸ்டார்ட் ஹேவிங் எஃபெக்ட் ஆன் யோர் பாடி. ஸோ அந்த கேப் வந்து வி ஹாவ் டு பிரிட்ஜ். ஸோ நம்மளும் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ நம்மளும் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸை கொடுத்துட்டு, அண்ட் தென் இஃப் வி ஃபோக்கஸ் ஆன் லாங் டர்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பீப்புள் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டட் டு ஆக்சுவலி கம் இன் அப்படின்னு தோணும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் பட்ஜெட்டில் அப்படி பார்த்தோம்னா ஹீல் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நம்மளோட இந்தியாவுக்கு வந்து டூரிசம் அட்ராக்ட் பண்ணுறது பர்டிகுலராக அந்த ஹீலிங் விஷயத்தில். ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இந்த ஹீலிங் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு? இந்த ஸ்கீம் படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது நாட் ஜஸ்ட் என்ன சொல்கிற மெடிசினல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல், நாட் ஜஸ்ட் வந்து ஒரு அலோபதி இதில் இல்லாமல் இதுலலாம் என்ன இருக்குன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது சித்தா இருக்கட்டும், ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, எனிதிங், பி இட் எனிதிங், அதில் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி மக்களும் வந்து இப்போ தே ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹெல்த். இப்போது முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து ஓகே ஒரு சின்ன இது வந்தால் கூட சரி நம்ம இதை அட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இட் ஹஸ் அட்ராக்டட் அ லாட் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆல்சோ டுவர்ட்ஸ் இந்தியா. நம்மளோட நேச்சுரல் ட்ரெடிஷ்னல் தெரப்பீஸ்க்கு வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சர் இது நம்ம ஹோலிஸ்டிக் வெல்னஸ் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? என்ன கேட்டிங்கன்னா என்னோட ஆசையை தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ வாண்ட் இட் டு ஸ்ப்ரெட் குளோபலி. ஸோ எல்லாருக்குமே இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். பிகாஸ் இது வந்து இட் இஸ் நாட் அ ஆர்டினரி திங், இட் ஷுட் ரீச் எவ்ரிபடி. ஸோ தட் முதல்ல அவங்களோட பாடி பற்றி அவங்களுக்கு தெரியணும். ஒரு இதுவாக சொல்லுவாங்க லைக் நம்ம கூட வந்தது வந்து நம்மளுக்கு இந்த பாடி மட்டும்தான். ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பத்திரமா பார்த்துக்கணும். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணலாம் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ் பற்றியும் ஹீலிங் பற்றியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் டாக்டர் ஐஸ்வர்யாஸ் நேச்சுரல் கியூர் சென்டர் வந்து இன்னும் அவங்களோட விங்ஸ் வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணணும், அந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படிங்கிறது நிறைய பேரை போய் சேரணும் அப்படின்னு மேஜிக் 20 டீம் சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வெரி குட் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச்.